எல்லாமே காசுதான் நினைக்கிறாரு. ஆனா அது உண்மை இல்லை. என் ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்லாம் ரொம்ப சாதாரண ஃபேமிலில இருந்து வர பசங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க விருப்பம், அந்த சந்தோஷமும் என்கிட்ட இல்லையே. அவங்க கிட்ட இருக்க சின்ன சின்ன சந்தோஷம் கூட எனக்கு கிடைக்கலையே. தர்ஷினி அக்கா கூட இந்த சூழ்நிலையில வளர்ந்தவதான். ஆனா அவளால இதை தாண்டி அவளுக்குன்னு ஒரு ஃபியூச்சரை உருவாக்கிக்க முடியுது. தானாவும் அப்படிதான், ரொம்ப கிளவர். என்னால அப்படி இருக்க முடியலையே. எனக்கு என்ன பிடிக்குது, நான் என்ன செய்யணும், எதுவும் தெரியாமலே இருக்கேன். எதுவும் புரியாம இந்த உலகத்துல வேஸ்டா நான் எதுக்கு வாழணும்? உனக்கு சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் தேவைன்னு நினைச்சு நான் பேசினேன். நீ ரொம்ப தெளிவா இருக்க ஐசு. இந்த உலகத்தை பத்தி நீ யோசிக்கிறல்ல, அது ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஆனா அதுல இருந்து எஸ்கேப் ஆகி காணாம போகணும்னு நினைக்கிற பாரு, அதுதான் தப்பு. இந்த உலகத்துல காணாம கரைஞ்சு போறதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆனா இதே உலகத்துல போராடி நீ ஜெயிச்சிட்டன்னு வை, உன்ன மாதிரி பல பெண் குழந்தைங்களுக்கு நீ ரோல் மாடலா இருப்ப. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னால இந்த உலகத்தை மாத்த முடியும் ஐசு. அதுக்கு நாங்க எல்லாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இங்க பாரு ஐஸ்வர்யா, இவ்வளோ நாள் உனக்கு எதெல்லாம் பிடிக்கல நீ அப்சர்வ் பண்ணல. இனிமேல் உனக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு நீ அப்சர்வ் பண்ணு. எதுல இருந்து நீ பயந்து ஓடணும்னு நினைக்கிறியோ அதை எதிர்த்து நில்லு. எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணு. நிச்சயம் உனக்கு இந்த உலகம் அழகானதா மாறும். நீ கிராட்டிடியூடுன்ற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கியா? உனக்கு கிடைக்காத விஷயத்த பத்திலாம் கவலைப்படுறல, அது ஓகே தான். ஆனா உனக்கு கிடைச்ச விஷயத்துக்காக என்னைக்காவது இந்த யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிருக்கியா? இனி அது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோ. காலையில எழுந்து ஒரு நோட் புக் எடுத்து அதுல இந்த யூனிவர்ஸ் உனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ் நோட் எழுது. அப்புறமா பாரு, லிஸ்ட் நாளுக்கு நாள் பெருசாயிட்டே போகும். யூல் டெஃபினெட்லி see the difference. ட்ரை பண்ணி பாரு. அக்கா, இனிமேல் நீங்க டான்ஸ் கிளாஸ் போறப்போ இவளையும் கூட்டிட்டு போங்க. ஒருவேளை அவளுக்கு டான்ஸ் கூட பிடிக்கலாம்ல, அவ பிளட்லயே இருக்குல்ல, அதையும் அவ ஒரு ட்ரை பண்ணி பாக்கட்டுமே. என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியல, அது ஒரு வெள்ளந்தி நினைச்சிட்டப்பா. இது மனசுக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியல, மன்னிச்சிருப்பா. நான் ஒன்ன சொல்லலாமா? இவன் அப்பா அழப்பறைய பார்த்துட்டு இவளை பார்க்காம விட்டுட்டேன். ஆமா, அப்படின்லாம் சொல்லாதம்மா. நான் அவரை மட்டும் சொல்லல, நம்ம எல்லார்கிட்டயும் ஏதாவது ஒரு குறை இருக்கதானே செய்யுது. ரைட், அதை சுட்டி காட்டுறதும் முக்கியம். ஆனா அதை குறை சொல்றது சரி கிடையாது. சோ இனிமேல் நம்ம யாரையும் குறை சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணுவோம். அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்ப நானும் அதை செய்யணுமா? முக்கியமா நீங்க தான். ஆத்தை, சரி ட்ரை பண்றேன். நாளையில இருந்து என் குறையெல்லாம் ஒரு டைரியில வசப்பாடி எழுதி வச்சு கிழிச்சு போட்டுடுறேன். மனசு லேசானா ஓகே, இல்லைன்னா புலம்பிதான் தள்ளுவேன். சித்தி, பேப்பர் தான் வேஸ்ட் ஆக போகுது, மனசு லேஸ் ஆகுமான்னு தெரியல. ஹியூமர் சென்ஸ். தேங்க்ஸ் சித்தி, இப்போ எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. நானும் மனசு லேசானும் தான் இந்த மாதிரி காமெடிலாம் பண்றேன். சொல்றா குழந்தை. நானா எங்கிட்டு வர்றது? கையில 10 காசு இல்லடா. வேலை வெட்டி இல்லாத ஞான மாமாவே காலங்காத்தால எங்கிட்ட கிளம்பி போயிட்டாப்ல. வீட்டுல ஒரு ஆம்பளை நடமாட்டத்தையும் காணும், ஒரே பொம்பளை ராஜ்யமா நடக்கு. நான் ஒரு ஆளா நின்று விட்டு பேரும் எப்படா பாதுகாக்கிறது? ஒருத்தருக்கு பொறுப்பே இல்லடா. இருடா, கட் பண்ணு. என்ன ஈஸ்வரி அக்கா, காலையிலே பையெல்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டீங்க? எதுவும் முக்கியமான வேலையோ? ஏய்,
எப்ப பார்த்தாலும் மத்தவங்க விஷயத்திலேயே தலையிட்டு இருக்க. உன் வேலையை பார்க்க மாட்டியா நீ? இந்த அக்கா தான் இந்த வீட்டில் நல்லவங்கன்னு நினைச்சேன். இவங்களும் வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறாங்க. என்ன வெள்ளன கிளம்பிட்டிய? ஆமா நந்தினி, இன்னைக்கு நான் ஜாயின் பண்ற முதல் நாள்ல ஏதோ இன்டர்னல் ப்ராசஸ் இருக்கு, சீக்கிரம் வர சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்ப கிளம்பினா தானே கரெக்டா இருக்கும். அப்படியே அப்ப இன்னைக்கே ஜாயின் பண்றீங்களா? ஆமா நந்தினி, ஏன் கேக்குற? இல்ல சும்மா தான் கேக்குறேன். அப்படி என்னதான் இந்த அடிப்படையில பேசுவாங்களோ ஆபுன்னு அங்கிட்டு போய் உட்காந்துக்கிறது. நான் கூட நம்ம ராமேஸ்வரம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு ஜாயின் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலையில ராமேஸ்வரம் போறது தள்ளி போயிட்டே இருக்குல்ல. ஒரு பக்கம் இவங்க ஏன் போகலன்னு பயமுறுத்துறாங்களே தவிர, இன்னொரு பக்கம் நம்ம போக முடியாத சூழ்நிலையை இவங்க தானே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயா அக்கா விடுங்க, இந்த நெகட்டிவிட்டியை விடுங்க, நல்ல விஷயத்துக்கு போறீங்க. ஒன்னே ஒன்னு சொல்லுதேன்க்கா, அந்த ராமேஸ்வரம் சிவன் என்னைக்கு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப கண்டிப்பா அவரே நம்மள அழைச்சிக்க போறாரு. நம்ம மொத்தமா குமரலே எல்லாத்தையும் கொட்டிட்டு பாரத்தெல்லாம் இறக்கிட்டு நம்ம ஜாலியா வந்துருவோம். என்ன சொல்றீங்க? சரி அப்ப சாப்பிட்டு கிளம்புங்க. இருங்க தோசை இல்ல ஊத்திருக்கேன். வேணாம் நந்தினி, நான் கிளம்புறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கு, டைம் ஆயிடுச்சு. அக்கா நீங்களே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், என்ன அட்வைஸ் பண்ண வைக்காதீங்க. இங்க பாருங்க, காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா காலையில இருக்கிற டென்ஷன்லாம் பிரேக் ஆயிடுமா? எப்படி? ஆமா, இதெல்லாம் உங்க ஸ்பீச்ல யூஸ் பண்ணிக்கோங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். இந்தாங்க இந்தாங்க, படக்குன்னு சாப்பிட்டுருங்க. குடு. 2 தோசை சாப்பிட எவ்வளவு நேரம் ஆக போகுது? சாம்பார் போதுமாக்கா? நல்லா இருக்கா சாம்பாரு? ஏன் மசாலா அவ்வளவுதான் வச்சேன். சூப்பரா இருக்கு. கிளம்பிட்டாங்க மெட்ராஸ் அக்கா. குட் மார்னிங் கா. கிளம்பியாச்சா? ஆமா கிளம்பிட்டேன், டைம் ஆயிடுச்சு. சாரி சூப்பரா இருக்குக்கா. நானும் சொல்லணும்னு நினைச்சுக்கா, மறந்துட்டேன். சாரி சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் கா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் நடக்க வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். என்ன ஜனனி, காலைல ஜோசியம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும், அந்த டோன்ல சொல்ற? நல்ல விஷயத்த எப்படி சொன்னா என்ன? கண்டென்ட் தானே முக்கியம். கரெக்ட் தான். கரெக்ட் தான். அக்கா இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில வேலைன்னு சொன்னீங்க, ஆனா என்ன டிபார்ட்மெண்ட், என்ன செக்ஷன் அதெல்லாம் சொல்லவே இல்லையே. இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த கம்பெனி பேரை சொன்னனே, நான் நெட்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அம்புட்டு ஆட் பண்ணிருக்காங்க. தர்ஷினிக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் ரொம்ப பிடிக்குமே, அவர்லாம் வந்து நடிச்சிருக்காரு அந்த ஆடுல. பெரிய கம்பெனி தான் போல. என்ன மிஸ்ஸஸ் நந்தினி, எப்ப நம்ம இப்படி ஆட் கொடுக்கறது? நிச்சயமா, நான்லாம் ஆடு குடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்டேன்னு வெயி, நானே நடிப்பேன். ஓ, அந்த ஆசைலாம் வேற இருக்கா?